சென்னை பல்லாவரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்க்கலாம். 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டிருக்கின்றன. 2021 வரை பல கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 2001 2026 இப்பொழுது மார்ச் முடிகின்ற வரை 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? திட்டம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்ல, 2021 2021 அதிமுக ஆட்சியில் வந்த வருமானத்தை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்த வருமானம் 1,36,000 கோடி உயர்ந்திருக்குது. ஒரு பக்கம் வரி உயர்ந்தாச்சு, வருவாய் உயர்ந்தாச்சு, மறுபக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. திட்டம் எதுவும் அல்ல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், எத்தனை காலேஜ் கட்டணும், எதுவுமே இந்த ஆட்சியில் பார்க்க முடியல. அவ்வளவு பணத்தையும் ஆட்டை போட்டாங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுடைய வரிப்பணம் வீணாக்க நான் விட மாட்டேன் எங்களுடைய அரசாங்கம். அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் பேசுறார், எங்களுடைய ஆட்சியில் வேண்டும் என்று திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி அவதூறு பிரச்சாரம் செய்து வருகிறார். ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் அவதூறு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்க ஆட்சியில் நடக்கின்ற சம்பவங்கள் இதுக்கு சாட்சி. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்கள் சீர்தூக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது, திராவிட முன்னேற்ற 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி என்று எடை போட்டு பார்க்கிறாங்க. அதில் அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்கள் மனதிலே இன்றைக்கு இடம் பெற்று விட்டோம். நடவேண்ட சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.